இது பேசவே வந்தியா நேரம் நாம் மௌனமாயிருந்தா. அன்புக்குரியவர்களே, நாம் கடந்த வாரத்திலே நாம் அறிவித்தது போல இந்த நாளின் ஆராதனை ஒரு விசேஷித்த பாடல் ஆராதனையாக நாம் இந்த நாளிலே நாம் கையாளுகிறோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 2 மாதங்களிலே பரிசுத்த வேதாகமத்தில் உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற உன்னதமான பாட்டு, அது எந்த வகையில் அது உன்னத பாட்டு என்று அழைக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் 6 பிரசங்கங்கள் கேட்டோம் உன்னத பாட்டு புஸ்தகத்திலே. அந்த 6 பிரசங்கங்கள் அடங்கிய பாடல்களை இன்றைக்கு நாம் பாடி நமது ஆண்டவருடைய அன்பை நாம் உயர்த்த இருக்கிறோம். ஆகவே வழக்கம் போல் நம்முடைய ஆராதனை இருப்பது போல் இன்று இல்லாமல் இது பாடல் ஆராதனையாக இருப்பதினால் உன்னத பாட்டின் உன்னதமான சத்தியங்களை விளக்குகின்ற செய்திகளை இந்த நாளிலே நாம் சுருக்கமாக நாம் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரசங்கம் நாம் கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நாம் பிரசங்கம் கேட்பது நம்முடைய வழக்கம். இந்த நாளிலே 6 பிரசங்கங்களையும் சேர்த்து நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஆனால் 6 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும். பட் நமக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஆகவே அடுத்த 1.5 மணி நேரத்திலே உன்னத பாட்டின் புஸ்தகத்தினுடைய மகத்துவங்களை, அதில் சொல்லப்படுகின்ற உன்னதமான சத்தியங்களை இந்த நாளிலே நாம் பாடல் வாயிலாக கற்றுக்கொள்ளப் போகிறோம், அல்லது தேவனை பாடல் வாயிலாக உயர்த்தப் போகிறோம். வேத புஸ்தகத்தில் இடம்பெறுகின்ற 66 புஸ்தகங்களிலே உன்னதமான பாட்டு, சிறந்த பாடல் என்று அழைக்கப்படுகிற ஒரே புஸ்தகம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் இன்றைக்கு பல திருச்சபைகளில் இதிலிருந்து பிரசங்கம் அவ்வளோ அதிகமாக பண்ணுவது இல்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே உள்ள ஃபாதர்ஸ் தங்கள் வாழ்வையே திருச்சபையின் பணிக்காக அர்ப்பணித்தவர்கள் தான். ஆனால் அவர்களை பொறுத்த அளவிலே திருமணம் என்பது தேவனை சேவை செய்வதற்கு, சேவிப்பதற்கு, திருச்சபைக்கு சேவை செய்வதற்கு தடையாக இருக்க முடியும் என்ற நிலையிலே புராட்டஸ்டன்டிசம் வருகின்றதற்கு முன்பாக பல 100 ஆண்டுகளாக செலிபசி என்று அழைக்கப்படுகின்ற திருமணம் முடிக்காத ஒரு விரதம் என்பதை பிரதானமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை கீழே இருக்கின்ற சாக்ரிஃபைஸை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், அது தப்பு இல்லை. ஆனால் திருமணம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு திருமண செய்தியோடு ஆரம்பிப்பதை நாம் அறிவோம். நமது முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை நமது ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் செய்த முதல் அற்புதமும் ஒரு திருமண வீட்டிலே நடைபெற்றதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமம் முடியும் பொழுதும் ஒரு திருமண செய்தியோடு முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் நாம் அங்கமாக இருக்கின்ற அவருடைய திருச்சபை மணவாட்டியாகவும் ஒரு அற்புதமான திருமண செய்தியோடு பரிசுத்த வேதாகமம் நிறைவடைவதை பார்க்க முடியும். ஆக பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு திருமணம், இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு திருமண வீடு, வேதாகமம் முடியும் பொழுதும் ஒரு திருமண செய்தியோடு முடிவடைகின்ற வகையிலே திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக தேவன் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையிலே உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி, சாலமோன் என்ற ஒரு ராஜா தன்னுடைய பல தோட்டங்களில் ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கின்ற சூலைமித்தியால் என்ற ஒரு பெண்மணி, அவளுடைய சகோதரர்கள், இவர்கள் சேர்ந்து விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிற திராட்சை தோட்டத்திலே அதற்கு சொந்தக்காரராக இருக்கின்ற சாலமோன் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். அங்கே தன்னுடைய பார்வையில் பட்ட ஒரு நபர் சூலைமித்தியால். அவள் கருப்பாக தான் இருக்கிறாள். உன்னத பாட்டு முதல் அதிகாரத்திலே, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், நான் கருப்பு என்று நீங்கள் என்னை பார்க்காதீர்கள், காரணம் வெயில் என் மேல் பட்டது, என் சகோதரர்கள் என்னை
தங்கள் தோட்டத்தை காவல் காக்கும்படி வைத்தார்கள் என்று சொல்லி கூறுகின்ற வகையிலே சாலமோன் தனக்கு சொந்தமான திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்தில் பணி செய்கின்ற சூலைமித்தியால், அந்த சூலைமித்தியாளுடைய கடின உழைப்பு, தியாகமான சேவை, தன் தோட்டத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மற்றவர்களுடைய சகோதரருடைய தோட்டத்தை பாதுகாக்கின்ற பராமரிக்கிற அளவுக்கு சேவை செய்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்படி சேவை செய்கின்ற கடின உழைப்பது நிமித்தம் அவள் நிறம் கருத்து போயிருக்கிறது. ஆனால் சாலமோன் அவளை எப்படி பார்க்கிறார்? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சாலமோன் என்ற ராஜாவுக்கும் சூலைமித்தியால் என்ற தன் தோட்டத்திலே பணி செய்கின்ற ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பன் பணியை செய்கின்ற சூலைமித்தியால் ஆகிய 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உன்னதமான அன்பின் வெளிப்பாட்டை, உன்னதமான சுத்தமான காதலின் வெளிப்பாட்டை கூறுகின்ற ஒரு அற்புதமான புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டில் இடம்பெறுகின்ற ஒரு சில வார்த்தைகள் ஓரிரு இடத்திலே மனிதனுடைய இயல்பான வகையிலே அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வகையிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இதை பார்க்கும் பொழுது சிலர், என்ன பைபிளில் இப்படிலாம் இருக்குதே என்று சொல்லி சிலர் முகம் சுளிப்பதுண்டு. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது ஒரு காதல் கதை. இரு தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்க ஒரு அன்பின் வெளிப்பாடு. திருமணம் என்ற உறவிலே, கணவன் மனைவி என்ற உறவிலே ஒருவரையொருவர் புகழ்ந்து கொள்ளுகின்ற சில வார்த்தைகள் தான் இந்த உன்னத பாட்டில் இடம்பெறுகின்ற ஓரிரு வார்த்தைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், there are few words that may be sensual but they are not sinful. இதில் இடம்பெறுகின்ற சில வார்த்தைகள் அல்லது வர்ணனைகள் பாலியல் ரீதியாக இருக்கலாம், ஆனால் அவைகள் பாவமானவைகள் அல்ல. They may be sensual but they are not sinful. அந்த வகையிலே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் கவனிக்கும் பொழுது இதனுடைய சாரத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டை கூற விரும்புகிறேன். கவனிக்க வேண்டும். பெர்சிய தேசத்தை ஆண்ட மன்னன் தன் நாட்டு மக்கள் இரவிலே பாதுகாப்பாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக இரவு வேளைகளிலே தன்னை ஒரு சாதாரண இரவு நேர காவலனை போல உடை மாற்றம் செய்து கொண்டு, ஆள் மாற்றம் செய்து கொண்டு அவன் இரவிலே தன் ஊரை சுற்றி வருவானாம். அப்படி சுற்றி வருகிற நிலையிலே இரவிலே வேலை செய்கின்ற ஒரு பணியாளரை பார்த்து அவரோடு தன் நண்பனாக அவரை பாவித்து அவரோடு பழகியதை பல காலத்து கதைகளிலே நாம் பார்க்க முடியும். இரவு நேரத்தில் வேலை செய்கின்ற அவர் தூங்காமல் வேலை செய்கின்றதை பார்க்கும் பொழுது இந்த பெர்சிய மன்னன் அவன்கிட்ட போய் பேசுகிறார், நீ ஏன் தூங்கவில்லை, ஏன் கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது அவர் கூறுகிறார், எனக்கு ஒரு பெரிய குடும்பம் உண்டு, அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு பகல் வேலை மட்டும் வேலை செய்தால் பத்தாது, இரவிலும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரவிலும் பணி செய்கின்றார். பல நாட்கள் இந்த பெர்சிய மன்னன் இரவிலே வந்து அவனை சந்திக்கின்றார். இந்த பெர்சிய மன்னனுக்கு தன்னை வந்து சந்திப்பது நம் நாட்டின் மன்னன் என்றே தெரியாது. இருவரும் நண்பராக பழகுகிறார்கள். இவர் கொண்டு வரும் உணவை இவர் சாப்பிடுகிறார், இவர் கொண்டு வரும் உணவை அவர் சாப்பிடுகிறார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்கிறது. ஒரு நாள் அரண்மனையிலிருந்து அழைப்பு வருகிறது, மன்னன் உங்களை பார்க்க விரும்புகிறார். வந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, இரவு முழுவதும் தினந்தோறும் தன்னை வந்து சந்திப்பது இந்த நாட்டின் மன்னனா என்பது அவருக்கு தெரியும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நிகழ்வை விளக்குகின்ற புஸ்தகம் தான் உன்னத பாட்டு புஸ்தகம். உன்னத பாட்டு புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே, பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாகி இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும் என்று சொல்லுகிற செய்தி
சாலமோன் ராஜாவுக்கு பல தோட்டங்கள் இருக்கிறது. அந்த தோட்டங்களை, திராட்சை தோட்டங்களை பல்வேறு மனிதர்களுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தொகையை வந்து கட்டுகிறார்கள். அந்த வரிசையில் தான் இந்த சூலமித்தியாலும் சாலமோனின் தோட்டங்களில் ஒன்றில் தன்னுடைய தோட்டமாக பாவித்து அதில் பணி செய்கிறாள். அதற்கான பணத்தை தருகிறேன் என்று கூறுகிறார். அப்படி கூறுகிற வரிசையில் ஆரம்பிக்கின்ற புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இங்கே நடைபெறுகிற செய்தி என்ன? இங்கே நடைபெறுகிற செய்தியை அறிந்து கொள்வதற்கு முதல் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். முதல் அதிகாரத்திலே முதல் வசனம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று நாம் வாசிக்கிறோம். இது ஒரு அறிமுகம். அதைத் தொடர்ந்து அடுத்த முதல் வசனம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்று கூறுகிறது. கவனிக்க வேண்டும். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்று இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிற வகையிலே இந்த புஸ்தகத்தினுடைய சாரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். உயிருக்குயிராக நேசிக்கின்ற இருவர் மத்தியிலே பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அன்பை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலிலே சூலமித்தியாலும் சாலமோனும் எப்படிப்பட்ட நிலையிலே சந்திக்கிறார்கள் என்ற காட்சிக்கு உங்களுடைய கற்பனையை நான் ஈர்க்க விரும்புகிறேன். முதல் அதிகாரத்திலே வசனம் 7-8 நாம் கவனிக்கும் பொழுது, ஓகே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவரை போல நான் இருக்க வேண்டியது என்ன? கவனிக்க வேண்டும். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே இடம்பெறுகின்ற இரு முக்கியமான நபர்கள் சாலமோன், சூலமித்தியால். சாலமோன் பிரியமான நேசராக, பிலவட் என்ற பெயரிலே அறியப்படுகிறார். அப்படி அறியப்படுகிற நிலையிலே சூலமித்தியால் அவரை எப்படி கூப்பிடுகிறார்? என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து. கவனிக்க வேண்டும். உமது மந்தையை எங்கே மேய்த்து என்றால், அப்போ இந்த நேசர் எப்படிப்பட்டவராக இங்கே இருக்கிறார்? இந்த நேசர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மேய்ப்பனாக இருக்கிறார். கவனிக்கணும். நான் சொன்ன பெர்ஷியன் ராஜா கதையிலே அவர் எப்படி இரவு நேர காவலனை போல வந்தாரோ, அதே போல மன்னன் இங்கே மேய்ப்பனாக காட்சியளிக்கின்றார். மேய்ப்பனாக காட்சியளிக்கிற நிலையில் தான் இங்கே சூலமித்தியால் மந்தையை எங்கே மேய்க்கிறீர், மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் அல்லது அமர்த்துகிறீர் என்பதுதான் அவருடைய பேச்சின் முதல் உரையாடல். அதை பற்றியதுதான் முதல் உரையாடலே. மன்னன் மேய்ப்பனாக தன்னை காட்சிப்படுத்துகிறான். சூலமித்தியாலும் மேய்ப்பன் வேலை செய்கிறாள். அவருடைய கேள்வி என்ன? உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறதை போல் நான் இருக்க வேண்டியது என்ன? ஓகே, என் மந்தையை குறித்தும் அவள் கூறுகிறாள். வசனம் 8, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாகையில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடார நிலையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. ஆக சூலமித்தியாலும் ஒரு மேய்ப்பன் வேலை செய்கிறாள். ராஜாவாகிய சாலமோனும் ஒரு மேய்ப்பனாக தன்னை இங்கே காட்சிப்படுத்துகிறார். இது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களானதால், எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனதால் வேதாகம தேவனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது போல சாலமோன் ராஜா தன்னை மேய்ப்பனாக இங்கே காண்பிப்பது போல் வேதாகம தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை போலவே மாம்சத்திலே இந்த உலகத்திலே மனித அவதாரத்தை பெற்றவராக மாட்டுத் தொழுவத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவர் பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்திருந்தாலும் அவர் தன்னை நம்முடைய மேய்ப்பனாக அறிமுகப்படுத்துகிற வகையிலே தன்னை அறிமுகப்படுத்தினதுனாலோ அவர் மாட்டுத் தொழுவத்திலே தோன்றுகின்ற ஒரு நிகழ்வை திருவசனத்திலே
பார்க்கிறோம். இங்கே சூலமித்தியாளுக்கும் சாலமோனுக்கும் இடையே ஏற்பட்ட முதல் உரையாடல் மந்தைகளை எங்கே மேய்ப்பது என்பதை பற்றியது. இந்த முதல் உரையாடலை பற்றின ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாட கேட்கலாம். ஓகே, இந்த பாடல் ஆராதனை நம்முடைய கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹவுஸ் வர்ஷிப் சர்வீஸ் போலவே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆகவே இடையில உங்களோட நான் பேசுவேன், உங்களையும் சில கேள்விகளை நான் கேட்பேன், பதில் சொல்ல ஆயத்தமாக இருங்கள். ஓகே, ரைட். உங்களுடைய ஃபோனில் முதல் பாடல், அரசனும் ஆயனும் ஆனவரே ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? அரசனும் மாயனும் ஆனவரே, உம் ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? ஆத்தும நேசரே, மந்தையின் நாயனே, ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? ஆத்தும நேசரே, மந்தையின் நாயனே, ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? உம் ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? மன்னன் இங்கே மெய்ப்பனாய் வந்ததென்ன? மந்தை மீட்கும் என்னை போல் ஆனதென்ன? ஓகே, சரணங்கள் 2 சரணங்கள் இருக்கு. இதில் கடைசி வார்த்தை மட்டும் நம்ம எல்லாருமே சொல்ல போகிறோம். ஓகே, மன்னன் இங்கே மேய்ப்பனாய் பாடும் பொழுது கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? வந்ததென்ன அப்படின்றத நீங்கள் பாடணும். அப்படி கடைசி வார்த்தைகள் ஒவ்வொன்றா அந்த போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்னோட கூட பாடணும். ஓகே, ஆல்ரைட். மன்னன் இங்கே மெய்ப்பனாய் வந்ததென்ன? மந்தை மேய்க்கும் என்னை போல் ஆனதென்ன? மன்னன் இங்கே மெய்ப்பனாய் வந்ததென்ன? மந்தை மேய்க்கும் என்னை போல் ஆனதென்ன? பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் ஆனதால், பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் ஆனதால், இரட்சகரும் என்னைப் போல, இரட்சகரும் என்னைப் போல வந்ததும் இந்தையே, வந்ததும் இந்தையே. ஆத்தும நேசரே, மந்தையின் நாயனே, ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? ஆத்தும நேசரே, மந்தையின் நாயனே, ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? உன் ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீர்? மீட்பன் நாட்டுக்குட்டியாய் வந்ததென்ன? தொலைந்து போட ஆன் என்னை தேடியதென்ன? மீட்பன் நாட்டுக்குட்டியாய் வந்ததென்ன? தொலைந்து போன ஆடென்னை தேடியதென்ன? கர்த்தரன் மேய்ப்பராயிருப்பதன் மூலமாய், கர்த்தரன் மேய்ப்பராயிருப்பதன் மூலமாய், உன்னத தேவன் என்னையும், உன்னத தேவன்
ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீ? ஆத்துமனேசரே, மந்தையின் நாயனே, ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீ? உன் ஆடுகளை எங்கே அமர்த்துகிறீ? வேதாகம தேவன் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் ஆனதால் அவரும் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதைப் போல ஆடுகளை மேய்க்கின்ற சூலமித்தியாலை சந்திக்க அவரும் ராஜாவாக இருந்தாலும் ஒரு மேய்ப்பனைப் போல் இந்த உலகத்திற்கு வந்து நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கின்றான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் ராஜா, ஆனால் அவர் தன்னை மேய்ப்பனாக காண்பித்தது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து கூறின வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ராஜாவாகிய இயேசு பூமியிலே தன்னை மேய்ப்பனாக காண்பித்தது மட்டுமல்ல, நம் அனைவருடைய பாவத்திற்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஆட்டுக்குட்டியாகவும் தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பற்றி இந்த புஸ்தகம் கூறுகின்ற முக்கியமான சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வரிசையிலே இந்த புஸ்தகம் தேவன் சாலமோனுக்கு கொடுத்த 1005 பாடல்களில் இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அங்கமாக மாற்றப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் வரிசையிலே 4 பிரதானமான காரணங்களை இங்கே நாம் பார்க்கலாம். முதல் காரணம், இந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் யார்? இந்த புஸ்தகத்தை எழுதியவர் யார்? சாலமோன். நல்ல சத்தமா சொல்லணும். ஓகே, இந்த புஸ்தகத்தை எழுதியவர் சாலமோன். சாலமோன் என்ற வார்த்தை ஷாலோம், சமாதானம் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பல பெயர்களில் சமாதான பிரபு என்பது அவருடைய ஒரு பெயர். சாலமோனுக்கு தாவீது தான் அப்பா. அப்பா சாலமோன் என்று பெயரை வைத்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி ஓடி வந்து இன்னொரு பெயரை கொடுக்கிறார். காரணம், ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி இந்த சாலமோனுக்கு இன்னொரு பெயரை கொடு என்று கூறுகிறார். அந்த பெயர் எதிதியா. எதிதியா என்றால் பிரியமானவன், நேசர், பிலவட் என்று அர்த்தம். ஆக சாலமோன் என்ற வார்த்தை ஷாலோம், சமாதானம் என்ற பெயரிலிருந்து வருவது போல் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. அதே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார்? த பிலவட். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி கூறின அறிமுகம், இவர் என் நேசகுமாரன். அதே போல் இயேசு தன் ஊழியத்தை முடிப்பதற்கு சற்று முன்பாக தம் சீஷர்களோடு மறுரூப மலையிலே தன் சீஷர்களோடு மறுரூபமாகும் பொழுது அங்கேயும் பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி கூறின வார்த்தை, இவர் என் நேசகுமாரன். சாலமோனுக்கு எப்படி இன்னொரு பெயர் எதிதியா, நேசகுமாரன் என்ற ஒரு பெயர் இருக்கிறதோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாதான பிரபு, அவர் பிதாவுக்கு மிகவும் பிரியமான நேசகுமாரனுமாய் அவர் இருக்கிறார். இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இந்த புஸ்தகத்திலே இடம்பெறுகின்ற வார்த்தைகள் திருச்சபை குறித்து அல்லது சூலமித்தியாலை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, என் சகோதரியே, என் மணவாளியே. இந்த 2 வார்த்தைகள் சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். என் சகோதரியே, என் மணவாளியே. இங்கே நம்மில் பலர் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறோம். இந்த திருமணம் முடித்தவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஓகே, என்னுடைய மனைவி அவ்வப்போது என்னை பற்றி சொல்வார்கள், தங்கச்சிகளை அக்காவை பார்த்துட்டா சிரிப்பு எங்கிருந்து வருதுன்னே தெரியல, எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, ஏன்ட்டு அவ்வளோ பேசுறதில்ல அப்படின்னு என்கிட்ட குறைப்பட்டுக்குவாங்க. பட் நான் சொல்லுவேன், தங்கச்சி அக்கா மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரும் சந்தோஷம், மகிழ்ச்சி வரத்தான் செய்கிறது. உன்கிட்ட பேசுறதுல எடுக்கலன்னா உன்னை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை, உனக்காக உழைக்கிறேன், காரணம் உன்னை நேசிப்பதினால்.
என்று நான் சொல்வதுண்டு. இங்கே சாலமோன் சூலமித்தியாலை என் சகோதரியே, என் மணவாளியே என்று அழைக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி எதை குறிப்பிடுகிறது? ஒவ்வொரு கணவன்மாரும் உங்கள் மனைவிமார்களை பார்க்கும் பொழுது உங்கள் சகோதரியாக பார்க்க பழகி பாருங்கள். உங்கள் அன்பின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ஆதாம் ஏவாள் நமது முதல் பெற்றோருக்குள் நம்முடைய மனைவிமார்களும் நம்முடைய சாகோதரிகள் தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நமது மனைவிமார்கள் நம்முடைய சகோதரிகள் தான். ஆகவே இங்கே சாலமோன் சூலமித்தியாலை என் சகோதரியே, என் மணவாளியே என்று அழைப்பது இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய முதல் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளுக்குள் நாமும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள், சகோதரிகள். அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து மணவாளன் என்ற நிலையிலே நாம் அவருடைய மணவாட்டியாகவும் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, இந்த சூலமித்தியால் சாலமோனை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள் என்ன? பல தருணங்களிலே என் நேசர் என்று அழைக்கிறாள். ஆனால் அதே நேசர் என்று அழைக்கின்ற இவரை என் நண்பர் என்றும் அழைக்கிறார், என் சிநேகிதர் என்றும் அழைப்பதை இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன் சீஷரோடு பேசும் பொழுது எப்படி கூறுகிறார்? நீங்கள் என் சிநேகிதர், என் நண்பர்கள். நான் உங்களை வேலைக்காரர் என்று சொல்வதில்லை. வேலைக்காரன் தன் எஜமானிலே சமமாய் பழக முடியாது, எஜமானுக்கு இணையாக அமர முடியாது. ஆனால் நீங்கள் என் நண்பர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுவதைப் போலவே இங்கே வேதாகம தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதராகவும் நண்பராகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து முக்கியமான நான்காவது குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த ஒரு புஸ்தகம், வேத புஸ்தகத்திலே இருக்கின்ற 66 புஸ்தகங்களிலே இந்த ஒரு புஸ்தகம் தான் ஒரு விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது. இன்னும் ஓரிரு புஸ்தகங்கள் விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது. ஆனால் இந்த விண்ணப்பம் ஒன்று மட்டும்தான் இதே வேத புஸ்தகத்தில் அதுக்கு பதிலும் கொடுக்கப்படுகிறது. உன்னத பாட்டு புஸ்தகம் கடைசி வசனம், என் நேசரே தீவிரியும், சீக்கிரமாய் வாரும். எப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு மனைவி தன் கணவனை வேலைக்கு அனுப்பும் பொழுது சீக்கிரமா வந்துருங்க என்று சொல்வார்களோ, அதே போல் சூலமித்தியால் என் நேசரே தீவிரியும், சீக்கிரமாய் வாரும் என்ற விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது. அந்த விண்ணப்பத்திற்கு பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். விண்ணப்பத்தோடு முடிகின்ற உன்னத பாட்டின் வேண்டுகோளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனங்களில் கூறப்படுகின்ற நம்பிக்கையின் செய்தி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இப்படி இடம்பெறுகின்ற இந்த உன்னதமான செய்திகள் தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் உண்மையாகவே இது பரிசுத்த வேதாகம தேவனுடைய வெளிப்பாடு, பரிசுத்த வார்த்தைகள் என்பதை நமக்கு அறிய தருகிறது. இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த 4 பிரதானமான குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு பாடலை நாம் இப்பொழுது சேர்ந்து பாடலாம். பாடல் எண் 2, பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு என்ற பாடலின் வார்த்தைகளை நாம் சேர்ந்து பாடலாம். என்ஜாய் பண்ணுங்க, பாடலை என்ஜாய் பண்ணுங்க, பாடலை பாட கற்றுக்கொள்ளுங்க. மொபைல் ஃபோன் இருக்கிறவங்க பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட், ஓகே. 2வது பாடல், பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும், ஏன்னா இன்னும் 6 பாட்டு இருக்குது. டைம் ஆல்ரெடி 10 மணி ஆக போகுது. ஆல்ரைட், ஒரு 2வது பாடல், பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. 1005 பாட்டில், 1005 பாட்டில் அதிசயமான பாட்டு, இது ஆண்டவர் அன்பை போற்றும் பாட்டு.
பாட்டு, பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. சாலமோன் என்றால் சமாதானமே, எதிரியா என்னும் நேசரவனே. சாலமோன் என்றால் சமாதானமே, எதிரியா என்னும் நேசரவனே. இரண்டு பெயருக்குரியவர், இரண்டு பெயருக்குரியவர், இயேசு நேசர்தானே, நம் இயேசு நேசர்தானே. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. ராஜாவாயினும் நல்மெய்ப்பன் நானானே, அரண்மனை விட்டு தோட்டம் வந்தானே. ராஜாவாயினும் நல்மெய்ப்பன் நானானே, அரண்மனை தோட்டம் விட்டு வந்தானே. இரண்டு செயலுக்குரியவர், இரண்டு செயலுக்குரியவர், இயேசு நல்மெய்ப்பர்தானே, நம் இயேசு நல்மெய்ப்பர்தானே. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. சகோதரியான மணவாளிக்கும் நேசரும் நண்பனுமான அவனே. சகோதரியான மணவாளிக்கும் நேசரும் நண்பனுமான அவரே. இரண்டு உறவுக்குரியவர், இரண்டு உறவுக்குரியவர், இயேசு என் நண்பர்தானே, இயேசு என் நண்பர்தானே. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. சுலேமித்தியால் மணவாட்டியாய் நேசரத்தி வீதியும் என்றழைக்க, சுலேமித்தியால் மணவாட்டியாய் நேசரத்தி வீதியும் என்றழைக்க, இதோ சீக்கிரம் வருகின்றே, இதோ சீக்கிரம் வருகின்றே என்றவரே சுதானே, என்றவரே சுதானே. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. 1005 பாட்டில், அந்த 1005 பாட்டில் அதிசயமான பாட்டு, இது ஆண்டவர் அன்பை போற்றும் பாட்டு. உன்னத பாட்டு, உயர்ந்த நல் பாட்டு, உன்னத பாட்டு, உயர்ந்த நல் பாட்டு, உண்மை என்பை உறக்கச் சொல்லும் பாட்டு, உண்மை என்பை உறக்கச் சொல்லும் பாட்டு. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. பாட்டுக்கெல்லாம் உன்னத பாட்டு, இது சாலமோன் பாடின பாட்டு. ஏன் இந்த பாட்டு உன்னதமான பாட்டு? காரணம், இது உன்னத அன்பின், உண்மையான அன்பை போற்றி பாடுகின்ற பாட்டு, உண்மை அன்பை உறக்கச் சொல்லுகின்ற பாட்டு. ஆம், உன்னத பாட்டு உண்மை அன்பை உறக்கச் சொல்லுகின்ற பாட்டாக இருப்பதினால் இதற்கு உன்னத பாட்டு என்ற பெயர் சொல்லப்படுகிறது. சாலமோன் ஒருவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட உண்மை அன்பை அவரால் சொல்ல முடியும், சரியாக சொல்ல முடியும். காரணம் நமக்கு தெரியும். சாலமோன் மொத்தம் எத்தனை முறை திருமணம் முடித்தவர் என்ற கேள்விக்கு பதில் 700 மணவாட்டிகளும் ராஜகுலமான மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் சாலமோனுக்கு இருந்தார்கள்.
ஆனால் இந்த உன்னத பாட்டில் இடம்பெறுகின்ற பெண் யார்? அவள்தான் சாலமோன் முதலாவதாக நேசித்து மனம் விரும்பி பெற்றோருடைய ஒப்புதலோடு பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு தான் மனம் முடித்த முதல் பெண்மணி. சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்பதனால் சாலமோன் ஒரு வக்கிர புத்தி உடையவர், அவர் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். சாலமோன் வாழ்ந்த காலகட்டம் வேற, நாம் வாழ்கிற காலகட்டம் வேறு. ஆனா எல்லாருக்கும் எப்பொழுதுமே ஒரே பிரின்சிபிள் தான், ஒரு ஆதாம் ஒரு ஏவாள், அதிலே மாற்று கருத்து இல்லை. சாலமோனுடைய காலகட்டத்திலே அவருடைய தந்தைக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தார்கள். 1000 மனைவிகள் இருந்தாலும் ஒன்றுதான், 2 மனைவிகள் இருந்தாலும் 2மே ஒன்றுதான். ஓகே, ஆண்டவருடைய உடன்படிக்கை அல்லது ஒழுங்கை மீறினதாகவே கருத்து. ஆனால் சாலமோனுக்கு ஏன் அப்படி என்று கேட்டால் கவனிக்க வேண்டும். சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்திலே சாலமோனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். மகா பெரிய மன்னனாக இருந்தான், செல்வ செழிப்புடையவனாக இருந்தான். அவனுடைய ஞானம் உலகமெங்கும் பேசப்படுகின்ற வகையிலே ஞானியாக அவன் இருந்தான். அவனுக்கு முன்னே ஒருத்தரும் இல்லை, பின்னேயும் ஒருத்தரும் இல்லை என்ற வகையிலே இந்த சாலமோன் என் மருமகன் என்று சொல்வது என்பது எனக்கு எத்தனை பெரிய பெருமை என்று அன்றைக்கு இருந்த குறுநில மன்னர்கள் எல்லாரும் விரும்பினார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் பெண்களை கொண்டு வந்து சாலமோனிடத்திலே என் பெண்ணை கட்டிக்கோ, என் பெண்ணை கட்டிக்கோ, என் பெண்ணை கட்டிக்கோ என்று பலர் வந்து சாலமோனுக்கு தங்களுடைய மகள்களை கட்டி கொடுக்கின்றார்கள். காரணம், அந்த நாட்களிலே ஒரு மன்னன் பல மனைவிகளை திருமணம் முடித்து இருப்பது என்பதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அன்றைக்கு பார்த்தார்கள். அந்த வகையில் தான் சாலமோனுக்கு 700 ராஜகுலமான மனைவிகள் என்று வேதம் சொல்லுகிறது, 300 மறுமனையாட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாலமோனை 1000 மனைவிகளை உடையவர் என்று பார்க்கும் பொழுது அவரை ஒரு துன்மார்க்கமான மனிதன் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் பரிசுத்தவானும் அல்ல, அவரும் பாவிதான், அதில் மாற்று கருத்து இல்லை. திருமணம் முடித்தது மட்டுமல்ல, அவர் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் முடித்த நிலையிலே அவர்கள் வழிபடுகிற தெய்வ நம்பிக்கைக்கும் பின்னே சென்ற ஒரு பலவீனத்தை உடையவனாகவும் இருந்தார் என்பதை வேத புஸ்தகம் மறக்காமல் எழுதி வைத்திருப்பதின் மூலம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒளிவு மறைவு எதுவும் இல்லை, இது உண்மையான ஆண்டுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தேவன் ஏன் சாலமோனை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அனுமதித்தார் என்ற கேள்விக்கு பதில் காணுகின்ற வகையிலே இந்த உலகத்தில் உள்ள அநேகர் பல திருமணங்கள் முடிப்பது இன்பமானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாலமோனிடத்தில் போய் கேட்டால் அது இல்லை என்று தான் கூறுவார். ஒரே ஒரு பெண்ணை நேசிக்கிற வகையிலே, ஒரே ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கிற வகையிலே, ஒரே ஒரு மனைவியை நேசித்து உண்மையாக இருக்கிற வகையிலே அவரால் உன்னத பாட்டை எழுத முடிந்தது. ஆனால் எப்பொழுது அவர் ஆண்டவருடைய இந்த ஒழுங்குக்கு மீறி 1க்கு மேற்பட்ட திருமணங்களை பண்ணுகிறாரோ அப்பொழுது அவர் எழுதின புஸ்தகம் பிரசங்கி புஸ்தகம். பிரசங்கி புஸ்தகத்தில் 38 முறை மாயை மாயை, எல்லாம் மாயை மாயை என்றுதான் அவர் வரிசைப்படுத்தியிருக்கிறார். என்ன மாயை? திருமண உறவுக்கு வெளியே இன்பம் என்ற அறியப்படுகிற அனைத்துமே மாயை, நிரந்தரமானவைகள் அல்ல. அதன் மூலமாய் உண்மையான மகிழ்ச்சி இன்னும் வருவது இல்லை, துன்பமே வரும் என்பதை இந்த முழு உலகத்துக்கும் உறக்க சொல்வதற்காக தேவன் சாலமோனுடைய வாழ்விலே அத்தனை திருமணங்களை அனுமதிக்கிறார். அத்தனை திருமணங்களை அனுமதித்தது மட்டுமல்லாமல் இப்படி திருமண உறவிலே தவறு செய்யும் பொழுது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை விளக்குவதற்கு சாலமோனுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிப்பு, எடுத்துக்காட்டு. ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு உண்மையா இருக்கிற வகையிலே அவரால் உன்னத பாட்டை எழுத முடிந்தது. ஆனால் 1க்கு மேலே போகும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற உறவை ஒழுங்கை மீறும் பொழுது பிரசங்கியாக புலம்புகின்ற ஒரு நிலையிலே, மாயை 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 என்று கதறுகின்ற ஒரு நிலையை சாலமோனுடைய வாழ்விலே நாம் பார்ப்பதின் மூலமாக இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் நமக்கு அறிய தருகின்ற இன்னொரு பெரிய செய்தி, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற திருமண உறவிலே, குடும்ப உறவிலே நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை பாடல்களால்
நிறைந்திருக்கும், மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே இந்த உன்னத பாட்டிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல் சூலைமித்தியாலும் ஆத்தும நேசர் என்று அறியப்படுகின்ற சாலமோனும் இருவரும் மந்தைகளை மேய்க்கின்றவர்களாக ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அந்த வரிசையிலே அவருடைய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. வசனம் 6 முதல் அதிகாரத்திலே நான் கருப்பாக இருக்கிறேன் என்று கூறுகிறாள். ஆனால் 8வது வசனத்திலே ஸ்திரீகளில் ரூபவதியே என்று சாலமோன் கூறுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறது? நமது வேதாகம தேவன் நம்முடைய வெளிப்படையான தோற்றத்தின் அடிப்படையிலே நம்மை பாவிப்பவர் அல்ல, நம்மை பார்த்து நம்மை நேசிப்பவர் அல்ல. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்ப்பவர், நம்முடைய உழைப்பை பார்ப்பவர், நம்முடைய தியாகத்தை பார்ப்பவர். பல தருணங்களிலே நம்முடைய உழைப்பும் உள்ளமும் தியாகமும் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கவனிக்கிற தேவன், நம்மை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை மனிதர்கள் பார்ப்பது போல் அவர் நம்மை பார்ப்பதில்லை. மாறாக அவர் எப்படி பார்க்கிறார் என்பதற்கு சாலமோனின் வார்த்தைகள் அற்புதமான எடுத்துக்காட்டு. இங்கே சூலைமித்தியால் தன்னை பற்றியே குறைவாக சொல்லிக் கொள்ளுகிறாள். நான் கருப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன் என்று நீங்க பார்க்காதீங்க என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. கருப்பும் கர்த்தர் படைத்த ஒரு நிறம்தான், மறக்கக்கூடாது. அதுவும் ஒரு நிறம்தான். அது எந்த வகையும் மற்ற நிறத்தை விட கீழே என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. கருப்பும் கர்த்தர் படைத்த ஒரு நிறமே. ஆகவே அந்த நிறத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சூலைமித்தியால் அவள் நான் கருப்பாக இருக்கிறேன் காரணத்தையும் அவள் அங்கே கூறுகிறாள். என் தாயின் பிள்ளைகள், சகோதரர்களை பற்றி கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். ஏன்னா சகோதரர்கள் சகோதரி எல்லாம் சேர்ந்து தான் சாலமோனுடைய தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. எத்தனை ஒரு தியாகமான வாழ்க்கை! அப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் சாலமோன் நேசித்தார் என்பது என்ன சொல்லுகிறது? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை நாம் நமக்காக சுயமாக வாழ்கிற ஒரு நிலையை தாண்டி எப்பொழுது பிறருடைய பிரயோஜனத்துக்காய், பிறருடைய ஆசீர்வாதத்திற்காய் நாம் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ, அது நமது ஆணுடைய பார்வையிலே பாராட்டுக்குரியதாக, மகிழ்ச்சிகரமான ஒன்றாக, புகழ்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த வரிசையிலே இவர் 2 பேரும் சந்திக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். சூலைமித்தியால் அவள் தன்னை குறித்து அவள் எப்படி பார்க்கிறாளோ அப்படி அவருடைய ஆத்துமநேசர் பார்க்கவில்லை. அப்படின்னு என்ன சொல்லுகிறது? பல தருணங்களிலே நாம் நம்மை பாவிகளாகவும் குறைவுள்ளவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக நம்மை பார்த்தே நம்ம பல தருணங்களிலே வருத்தப்பட்டுக் கொள்கிறோம், துக்கப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் நாம் நம்மை பார்ப்பதை போல கூட நமது ஆண்டவர் நம்மை பார்ப்பது இல்லை. மாறாக அவர் நம்மை எப்படி பார்க்கிறார், அவர் நம்மை எப்படி பாவிக்கிறார் என்பதற்கு ஒரு வசனம், 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். ஓகே, சூலைமித்தியால் இங்கே நீ கருப்பாக இருக்கிற பெண் என்று சொல்லவில்லை, மாறாக என் பிரியமே என் ரூபவதி என்று சொல்லுகிற வரிசையிலே சூலைமித்தியாலை ஒரு புறா என்று அழைக்கிறதை கவனிக்க முடியும். ஒரு புறா. என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்று கூறுகின்ற வார்த்தைகளிலே முதலாவது இட்ஸ் அபவுட் அஸ்கிரிப்ஷன். ஓகே, சூலைமித்தியாலை புறா என்று அழைக்கிறார். ஓகே, இரண்டாவது
we also come across admiration. புறா என்று அழைக்கின்ற அவளை என்ன சொல்லுகிறார்? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் தங்குகின்ற புறா என்று சொல்லி அவளை பற்றி அட்மையர் பண்ணுகிறத பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக அப்ரிசியேஷன். ஓகே, அஃப்கோர்ஸ் அப்ரிசியேஷன் நம்ம பார்க்கிறோம். உன் சத்தம் எப்படி இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. உன் முகரூபம் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அப்பீல். ஓகே, அப்பீல், ரிக்வெஸ்ட். என்ன மாதிரி? கட்டளை சொல்லவில்லை, கட்டளையிடவில்லை. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி அன்பாக கேட்கின்றதை போலதான் நமது ஆண்டவர் பல தருணங்கள் நம்மளை யாரையும் ஜாம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. பைபிள் வாசிக்க சொல்லி கட்டளை கொடுக்கறதே கிடையாது, கட்டாயப்படுத்துறதே கிடையாது. He extends an invitation. ஓகே, நாம் அவரிடத்தில் வந்து ஜெபிப்பதும் அவருடைய வேதத்தை வாசிப்பதும் தான் இங்கே நாம் ஆண்டவருக்கு நம்முடைய முகத்தை காண்பிப்பதும் நம் சத்தத்தை அவர் கேட்கும்படி செய்கின்ற தருணங்கள் தான் நம்முடைய ஜெப நேரங்கள், நம் வேத புஸ்தகத்தை வாசிக்கிற தருணங்கள். இங்கே சூலைமித்தியாலை குறித்து இந்த ஆத்தும நேசர் சொல்லுகிற வார்த்தைகள், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறா என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் என்னதான் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் இந்த உலகத்திலே சக மனிதர்களோடு அவர்கள் பகலெல்லாம் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகின்ற சிகரங்களின் மறைவில் இருக்கின்ற புறாவை போல் இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவத்தினால் தங்களை கரைப்பிடித்துக் கொள்ளாதபடிக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு அறிய தருகிற வகையிலே இங்கே இந்த நிகழ்வை பார்க்கிறோம். இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை நமக்கு சுருக்கமாக கூறுகின்ற ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாட கேட்கலாம். பாடல் எண் 3. கண்மலையின் வெடிப்பினிலே சிகரங்களின் மறைவிடத்திலே தங்குகிற என் புறாவே. பிடிக்க வந்தீரே, கர்த்தாவும் அன்பு பெரிதே.
நாதாவும் அன்பு பெரிதே, நாதாவும் அன்பு பெரிதே. கண்மலையின் வெடிப்பினிலே, சீகரங்களின் மறைவிடத்திலே, தங்குகிற என் புறாவே, முகரூபத்தை காண்பி. உன் சத்தம் கேட்டிட எத்தனை இன்பமே, உம் முகரூபம் அழகே. உன் சத்தம் கேட்டிட எத்தனை இன்பமே, உம் முகரூபம் அழகே. வேதாகம தேவன் அவர் பரிசுத்தர், பட்சிக்கும் அக்னியானவர். ஆனால் பாவிகளான நம்மை அவருடைய பிள்ளைகளாகவும் அவருக்கு சொந்தமானவர்களாகவும் தெரிந்து கொண்டது என்பது எத்தனை அற்புதமான செய்தி. இங்கே சூலைமித்தியால் புறா என்று அழைக்கப்படுவதிலே வேதாகம தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு அறிய தருகிற வகையிலே வேத புஸ்தகத்தின் ஆரம்பத்திலேயே இந்த புறாவை பற்றி வாசிக்கின்றோம். அது நம்பிக்கையின் அடையாளமாக நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் பேழைகளை காத்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நீர் வற்றிவிட்டதா என்ற செய்தியை காகம் கொண்டு வரவில்லை, மாறாக புறாதான் அந்த செய்தியை நோவாவுக்கு கொண்டு வருகிறது. அவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நற்செய்தி என்ற நம்பிக்கையை எவருக்கும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, இருளில் இருப்பவருக்கு அறிவிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். ஏழைகள் குறைந்தபட்ச பலியை செலுத்துவதற்கு அன்று புறா ஒரு பலி செலுத்தப்படும் காணிக்கையாக அனுமதிக்கப்பட்டது. இந்த புறா நம்பிக்கையின் அடையாளமாக மட்டுமல்ல, தாழ்மை. இது யாரையும் ஹர்ட் பண்ணாது. புறா யாரையும் கொத்துனதாகலாம் இங்கே நம்ம வாச மாதிரி தெரியல. ஓகே, அது யாரையும் ஹர்ட் பண்ணுவதில்லை, அமைதலாக இருக்கும். முக்கியமாக இந்த புறாவை பற்றின ஒரு தனித்தன்மை, இந்த புறா தன் துணை மரிக்கும் பொழுது அதற்காக மிகுந்த துக்கம் கொண்டாடும், அதற்காக மிகுந்த வருத்தம் கொள்ளும். இன்னொரு துணையை ஒருபோதும் அது தேடாது. அதே போலதான் ஆணுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் திருமண உறவிலே ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த புறாவை பார்க்க முடியும். பரிசுத்தத்துக்கும் தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் அடையாளமாக இந்த புறா இருக்கின்ற வகையில் தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இயேசுவின் மீது அமர்ந்ததுக்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பலியாக இந்த உலகத்துக்கு வந்தவர் என்பதை இன்னொரு தோற்றத்தின் மூலமாகவும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த புறா எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவும் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வந்தவர் என்பதை இரண்டாவது தரம் உறுதிப்படுத்துகின்ற ஒரு காட்சியாகவும் அமைகிறதோ, அதே போல் நாமும் தேவனுக்கென்று இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தாழ்மை, உண்மை, பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை போன்ற அற்புதமான குணாதிசயங்களை உடையவர்களாக அவரை போல் நாம் மாற வேண்டும் என்ற வகையில்தான் இங்கே சூலமித்தியால் புறா என்று அழைக்கப்படுவதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்விலும் நாம் யாரை போல் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் பலர் சிங்கம் மாதிரி இருக்கணும், புலி மாதிரி இருக்கணும்னு சொல்லி தங்களை விரும்புகிற இந்த உலகத்திலே நாமோ புறாவை போல் கபடற்றவர்களாய், புறாவை போல் பொறுமை, தாழ்மை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் போன்ற நற்குணாதிசயங்களை உடையவர்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே முதல் 2 அதிகாரங்களிலே சூலைமித்தியாலும் சாலமோனும் ஒருவரோடு சந்தித்துக் கொள்வது, உரையாடுகின்ற இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளின் வரிசையிலே ஒருவரோடு ஒரு காதல் வயப்படுகின்ற ஒரு அன்பின் வெளிப்பாட்டை உடையவர்களாக இருக்கின்ற அந்த நிலையிலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் செய்தியாக நாம் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலே ராக்காலங்களில் என்று ஆரம்பிக்கிறது.
ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்று கூறுகிறார். இந்த காட்சி எதை பற்றியதாக இருக்கிறது என்பதை கவனிக்கும் பொழுது, இன்னும் சாலமோனுக்கும் சுலைமித்தியாளுக்கும் திருமணம் இன்னும் நடக்கவில்லை. ஆனால் படுக்கையில் என் நேசரை தேடினேன் என்று சொல்வது இது எதை பற்றி தானே ஒன்றாக இருக்கிறது? நமக்கெல்லாம் கனவுகள் வருவது உண்டு, ரைட்? கனவுகள் வரும், எல்லாருக்குமே வரும். யாரோட நம்ம ஒருவேளை நிறைய அதிகமாக பேசுகிறோம் அல்லது நெதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க நம்ம கனவுல காண்போம். ஸோ சுலைமித்தியாள் கிட்டத்தட்ட இங்கே தன் நேசரை தன் கனவிலே சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே தான் பின்பு உள்ள வசனங்களை கவனிக்கும் பொழுது 5வது வசனத்திலே, எருசலேமின் குமாரத்திகளை எனக்கு பிரியமானவருக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று கூறுகிற ஒரு வசனம் இடம்பெறுகிறது. ஆக ராக்காலங்களின் படுக்கையில் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்பது நமக்கு வருகின்ற பல சொப்பனங்களிலே சில சொப்பனங்கள் மகிழ்ச்சியான சொப்பனமாக இருக்கும், காசு நிறையா வர்ற மாதிரியும் பிரியாணியாக சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சில சொப்பனங்கள் பயப்படுற சொப்பனமாக இருக்கும். இந்த சொப்பனம் கிட்டத்தட்ட பயப்படுற சொப்பனம். ஏன்னு கேட்டால், நான் நேசிக்கிட்ட தன் ஆத்தும நேசரோடு இருப்பதை போன்ற ஒரு காட்சி, ஆனால் அவரை காணவில்லை, ஏமாற்றம், வருத்தம். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த 5வது வாசிக்கிறோம், எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவள் அவள் தூங்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறாளோ அவள் தூங்கட்டும் என்பதை போன்ற ஒரு காட்சி இடம்பெறுகிறது. அதற்கு பின்புள்ள வசனங்கள் தான் அவருடைய திருமணம் ஒன்று சேருகின்ற ஒரு நிகழ்வை பற்றி நாம் பார்க்க முடியும். ஓகே, திருமணம் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஓகே, இங்கே நேசரை அவள் தேடுகிறார், நேசர் காணவில்லை. இருளான நேரம், இருளான இரவு நேரத்தில் தான் நேசர் கூட இருக்க வேண்டும், ஆனால் நேசர் இல்லை என்ற ஒரு நிகழ்வு எதை குறிப்பிடுகிறது கவனிக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே நம்மோடு எப்போதும் பயணிப்பவர் நமது ஆண்டவர் தான். ஆனால் சில தருணங்களிலே ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் செல்வதற்கு, தூரமாக இருப்பதற்கு நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவுகள், நம்முடைய கீழ்ப்படியாமை காரணமாக இருக்க முடியும். ஆக எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே வெற்றிடம், இருள், ஏமாற்றப்பட்ட உணர்வு எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நமது ஆண்டவரை நாம் தேடி வர வேண்டும். நமது வாழ்விலே தவிர்க்க முடியாத இருளான நேரங்கள் தவிர்க்க முடியாதவைகள் தான். எல்லா நேரம் 24 மணி நேரம் வெளிச்சம் இருந்துகிட்டே இருப்பது அல்ல. 12 மணி நேரம் வெளிச்சம், 12 மணி நேரம் இருள் என்பது போல் நம்முடைய வாழ்விலே இரண்டுமே வருவதுண்டு. ஆகவே தான் திருமண உறவிலே திருமணத்தை நடத்துகின்ற போதகர் எப்பொழுதெல்லாம் திருமணம் நடத்துகிறதோ அப்பொழுது அவர் கேட்கின்ற வாக்குறுதி என்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்ற வாக்குறுதிகள் இடம்பெறுகிறது. சுலைமித்தியாளுடைய வாழ்விலே இருள், இரவு நேரம். தான் நேசிப்பவர் பக்கத்தில் இருக்கிறார்களா? இல்லை. எழுந்து வெளியிலே சென்று தேடுகிறார். சில தருணங்களில் நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட வெற்றிடம் காணப்படும் பொழுது, இருளில் இருப்பதை போல் நாம் உணரும் போது அது என்ன கூறுகிறது? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்களை ஆராய்ந்து பார்க்க, அவைகளை தேவனோடு கூட ஒப்புரவு செய்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்துகின்ற பாடல் 4வது பாடல், ராக்காலங்களிலே என் நேசர் எங்கே போனார்? நேசர் எல்லா வீடு ஜீவனற்ற கூடு என்ற வரிகளை உள்ளடக்கிய ஒரு பாடல். பாடல் எண் 4, ராக்காலங்களிலே. நேசரில்லா வீடு
சூலைமித்தியாளுடைய அற்புதமான ஒரு அன்பின் உறவிலே ஒரு இருளான நேரம், ஒரு வெற்றிடமான தருணம். ஆனால் அவள் அங்கே உட்கார்ந்து விடவில்லை. மாறாக கனவிலும் கர்த்தரை தேடி ஓடுகின்ற அவளை ஆண்டவர் கைவிடவில்லை. மாறாக அவளை சந்தித்து, அவர் நேசர் அவளை சந்தித்து அவருடைய தாயின் வீட்டிற்கு, அவளை பெற்றவளின் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டதை 3ஆம் அதிகாரம் நமக்கு அறிய தருகிற வரிசையிலே தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்திலே நாம் சந்திக்கின்ற செய்தி, சூலைமித்தியாளுக்கும் சாலமோனுக்கும் திருமணம் முடிந்திருக்கின்ற ஒரு தருணத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருமணம் முடிந்திருக்கின்ற ஒரு தருணத்திலே கணவன் மனைவியாக அவர்கள் பாவிக்கப்படுகிற நிலையிலே இங்கே 4ஆம் அதிகாரத்தில் தான் ஒரு சில வார்த்தைகள், ஸ்தனங்கள், கோபுரங்கள் என்ற வார்த்தைகள் இங்கே இடம்பெறுகிறது. அவைகள் எல்லாம் எதை குறிப்பிடுகிறது? கணவன் மனைவி என்ற பரஸ்பரமான ஒரு உறவிலே ஒருவர் அப்ரிஷியேட் பண்ணுகின்ற, ஒருவர் மீது உள்ள ஒருவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் தான். இதை நாம் துச்சமான வார்த்தைகளாய், குற்றமான வார்த்தைகளாய் நாம் பார்க்க கூடாது. ஆனால் சிலர் இது ஒரு பாடல், ஒரு கவிதை, ஆகவே கவிதை பாணியில் தான் அதை பார்க்க வேண்டும் என்பதை தவறுவதினால்தான் இந்த புஸ்தகத்தை பலர் தவிர்க்கிறார்கள், புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இது ஒரு அற்புதமான ஒரு அன்பின் வெளிப்பாட்டை கூறுகின்ற ஒரு புஸ்தகம். திருமண உறவிலே கணவன் மனைவி என்ற நிலையிலே இங்கே பேசப்படுகின்ற வார்த்தைகளை கூட சற்று பாருங்கள். அதிகபட்ச வார்த்தைகள், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ஆனால் அவள் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மதிப்பிட்டாள். என்னை வேலைக்கு வைத்தார்கள், என் மீது கோபப்பட்டார்கள், நான் கடினமாக உழைத்தேன் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த பிரியமானவரோ, இந்த நேசரோ, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று அடிக்கடி கூறுகின்ற அற்புதமான வார்த்தைகளை இங்கே பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நீ ரூபவதி, நீ என் பிரியம், நீ ரூபவதி, முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது என்று சொல்லி, நீ உன்னை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ இருக்கிற நிலையிலே நீ உன்னை தாழ்வு மனப்பான்மைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையிலே நீ யார்? பல தருணங்களிலே நமக்குள் துக்கமும் துயரமும் ஏமாற்றங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான காரணம், நம்ம மற்றவங்களை பார்த்தே கம்பேர் பண்ணுவோம். அவங்க வசதியாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, அவங்க அழகாக இருக்காங்க, இப்படியே தான் மற்றவங்களையே பார்த்து நாம் கம்பேர் பண்ணுவதனால தான் நம்மை நாமே குறைத்து மதிப்பிட வேண்டிய ஒரு நிலை வருகிறது. ஆனால் நம்முடைய உண்மையான கன்சர்ன் என்ன? நான் என் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நமது ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? இந்த உலகத்தினர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வெளிப்படையான நிலையை பற்றி தான் நம்மை மதிப்பார்கள், நம்மை அன்பு கூறுவார்கள். ஆனால் வேதாகம தேவன் அப்படி அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார் என்ற ஒரு வகையிலே இங்கே இந்த சூலைமித்தியாளை பற்றி பேசப்படுகிற வார்த்தை 1 வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம், 12, இவைகள் எல்லாவற்றிலுமே அடிக்கடி நம்ம பார்க்கிற வார்த்தைகள் என்ன? என் பிரியமே ரூபவதி, என் சகோதரியே என் மணவாளியே. 9, என் சகோதரியே என் மணவாளியே. 10வது வசனம். 11, என் மணவாளியே. மறுபடியும் 12வது வசனம், என் சகோதரியே என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிப்பிடுகிறது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறுலாம் எதை கூறுகிறது? ஆணுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு சொந்தம். நாம் நமக்கு உரிமையானவர்கள் அல்ல, நமது ஆண்டவருக்கு உரிமையானவர்கள். அவருக்கு நாம் சொந்தமானதினால்தான் இங்கே இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. என் சகோதரி என் மணவாளி என்று அழைக்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் உலகப்பிரகாரமான வகையிலே, உலகப்பிரகாரமான
திருமணத்திற்கு வெளியே இருக்கின்ற பாலியல் நிலையிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அல்ல. என் மணவாளியே, என் சகோதரியே என்ற அற்புதமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கூற முடியும். இது அற்புதமான அன்பின் வெளிப்பாடு. பிரியமே ரூபவதியே, நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதனால் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் அவருடைய அன்புக்கு பெறுவதற்கு நம்ம எதையாலும் செஞ்சோம், அதனால அவர் நம்மளை நேசிக்கிறாரா? இல்லை. கவனிக்கணும். அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார், ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிற செய்தி. என் பலவீனம் அவருக்கு தெரியும், என் குறைவுகள் அவருக்கு தெரியும், என் போராட்டங்கள் அவருக்கு தெரியும், என் பாவம் அவருக்கு தெரியும். இருப்பினும் தெரிந்தும் என்னிலே முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு காரணம் நாம் அல்ல, அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூறுவதை தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 22 என்ன கூறுகிறார்? நான் என் தாயின் முளைப்பாலை உண்கையில் பேரில் என்னை நம்பிக்கையாக இருக்க செய்தீர். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சாயலில் நான் விழுந்தேன் என்று கூறுகிற வார்த்தைகள். ஆண்டவர் நம் மீது அன்பு கூறுவது என்பது நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அல்ல, அப்படி அல்ல. நாம் நம்முடைய தாயின் கருவில் உருவாகின நிலையிலே அவர் நம்மை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராக தான் இருக்கிறார். அதனால் தான் காலமும் நேரமும் வரும் பொழுது நம் சுவிசேஷத்தை கேட்டு நாம் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் ஆரம்பித்ததற்கு காரணமே அவர் நம்மிலே அன்பு கூர்ந்ததினால் மட்டுமே என்பதை நாம் மறக்க கூடாது. இப்படி ஆண்டவர் நாம் நம்மை பார்ப்பது போல் பார்க்காமல், உலகம் நம்மை பார்ப்பது போல் பார்க்காமல், தமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மை எப்படி பாவிக்கிறார் என்கின்ற அற்புதமான அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான். என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. காரணம், எல்லா பழுதுகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம் எல்லா பாடுகளையும் பாவங்களையும் பலவீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதற்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டபடியினால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பூரணராக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதே உண்மை. ஆகவே எப்பொழுதெல்லாம் பிசாசு நம்மிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுட்டிக்காட்டி, நம்முடைய கீழ்ப்படியாமலை சுட்டிக்காட்டி, நம்முடைய அவல நிலையை சுட்டி காட்டுகின்ற தருணங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரே செய்தி, கிறிஸ்துவுக்குள் நான் பூரணன். என் பாவங்களுக்காய் கிறிஸ்து ஏற்கனவே பலியாகிவிட்டார். என் பலவீனத்தை நிமித்தம் நான் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அதையும் தாண்டி என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரே இருக்கிறார். ஆகவே நான் மீண்டும் என் பாவங்களை அறிக்கை செய்து இனிமேலும் நான் விழாதபடிக்கு அவருக்கு பிரியமாக வாழ்வேன் என்ற ஒரு தகவலையே சாத்தான் நம்மை பார்த்து குற்றப்படுத்தும் போது நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த அற்புதமான வார்த்தைகளை, வசனங்களை வெளிப்படுத்துகிற நமது அடுத்த பாடல், 5வது பாடல், பிரியமே ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. பழுத்தொன்றுமில்லை, என்
ஏசாவையோ நான் வெறுத்தேன். யாக்கோபை நான் நேசித்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். மீதியிட்ட ஒரு களிமண்மேல், மீதியிட்ட ஒரு களிமண்மேல் குயவன் எனக்கதிகாரமுண்டே. குயவன் எனக்கதிகாரமுண்டே. குயவன் எனக்கதிகாரமுண்டே. பிரியமிருபவதி உன்னில் பழுத்தொன்றுமில்லை. என் பிரியமிருபவதி உன்னில் பழுத்தொன்றுமில்லை. என் நாடுகள் என் சத்தம் கேட்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் நாடுகள் என் சத்தம் கேட்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகளை தந்த பிதா பெரியவரே. அவைகளை தந்த பிதா பெரியவரே. அவைகளுக்காய் ஜீவன் தருகின்றேன். அவைகளுக்காய் ஜீவன் தருகின்றேன். அவைகளுக்காய் ஜீவன் தருகின்றேன். பிரியமிருபவதி உன்னில் பழுத்தொன்றுமில்லை. வழுவாது உன்னை காத்திடுவேன். மாசற்ற மணியாய் நிறுத்திடுவேன். வழுவாது உன்னை காத்திடுவேன். மாசற்ற மணியாய் நிறுத்திடுவேன். நித்தியத்திலே கொண்டு சேர்த்திடவே. நித்தியத்திலே கொண்டு சேர்த்திடவே. சத்தியத்திலே உன்னை நடத்திடுவே. சத்தியத்திலே உன்னை நடத்திடுவே. சத்தியத்திலே உன்னை நடத்திடுவே. பிரியமிருபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை. என் பிரியமிருபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை. அடைக்கப்பட்ட தோட்டம் நீ. அடைக்கப்பட்ட தோட்டம் நீ. முத்தரிக்க கிணறும் நீ. முத்தரிக்கப்பட்ட கிணறும் நீ. முத்தரிக்கப்பட்ட கிணறும் நீ. பிரியமிருபவதி உன்னில் பழுத்தொன்றுமில்லை. என் பிரியமிருபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இதயத்தை பார்க்கிறவர் என்பது போல் பல தருணங்களிலே மனிதனுடைய பார்வையிலே நாம் தவறு இழைத்தவர்களாய், குறைவு செய்பவர், தவறு செய்தவர்களாய் நாம் பார்க்கப்படலாம். ஆனால் நமது ஆண்டவர் மனிதன் தீர்ப்பதைப் போல் நம்மை தீர்ப்பதில்லை. மனிதன் நம்மை பார்ப்பது போல் பார்ப்பதில்லை. மாறாக கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான எல்லாவற்றையும் செய்த நிலையிலே அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்ற வகையிலே நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக அவர் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் பிரியமே, என் பிரியமே என்று நாம் அவருக்கு சொந்தமான நிலையில் இருப்பதை போல் கூறுவதை பார்க்கிறோம்.
ஆண்டவர் இப்படி என் பிரியமே என்று உரிமையுடன் கூறுவது என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நீங்கள் என் ஆடுகள் அல்ல, ஆகவே நீங்கள் எனக்கு என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது யார் தம்முடைய ஆடுகள், யார் தம்முடைய ஆடுகள் அல்ல என்பதை விளக்குகின்றார். கிட்டத்தட்ட அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது 2 கள்வர்கள், வலப்பக்கம் ஒருவன் இடப்பக்கம் ஒருவன். வலப்பக்க கள்வன் ஆண்டவருக்கு ஏற்கனவே சொந்தமானவன் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில்தான் அவனுக்கு மன்னிப்பும் பரதேசும் பரிசாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இடப்பக்கம் உள்ள கள்வனுக்கு அல்ல. இடப்பக்க கள்வன் வலப்பக்க கள்வனைப் போல் மன்னிப்பையும் பரதேசையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் எப்பொழுதுமே ஒரு சிறு கூட்டத்தை தன்னுடையவர்களாக பாவித்தார். மற்றவர்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று கூட கூறினார். உங்கள் பிதா பிசாசு, ஆகவே அவனுடைய கிரியைகளின்படி செய்ய பார்க்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே கடினமான வேலையில் செய்து கொண்டு கூக்குரல் இடுகின்ற தருணத்திலே வேதாகம தேவன் இறங்கி வருகிறார். என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு மோசே இடத்துல பேசுகிறார். என் ஜனங்களின் கூக்குரல், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேலுக்கு நான் தகப்பன், நான் மேய்ப்பன் என்று சொல்லி பல தருணங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வகையிலே வேதாகம தேவன் ஒரு சிறிய மந்தைக்கு, ஒரு சிறிய கூட்டத்துக்கு மட்டுமே அவர் மேய்ப்பனாக மீட்பராக இருக்கிறார். அப்படி அந்த அற்புதமான மீட்பருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற தருணத்திலே சில தருணங்கள் நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய தளர்வு, ஆவிக்குரிய தோல்வி, ஆவிக்குரிய நிலையிலே ஒரு உறக்கம் என்ற தருணங்கள் நம்முடைய வாழ்வில் வரத்தான் செய்கிறது. அதை பற்றி 5ஆம் அதிகாரத்திலே நாம் சந்திக்கின்ற ஒரு செய்தியை நாம் கவனிக்க முடியும். 5ஆம் அதிகாரம் நாம் சொல்லுகின்ற செய்தியிலே நாம் கவனிக்கும் பொழுது, திருமணம் முடித்த நிலையிலே சாலமோன் தன் மணவாட்டியை பார்க்க வருகின்ற ஒரு நிலையிலே, வசனம் 5, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்திருக்கிறேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தர்வங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை பாலோடும் குடித்தேன், சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள் என்று சொன்ன நிலையிலே மணவாட்டியை, சகோதரியை, மணவாளியை தேடி வந்திருக்கிற நிலை. ஆனால் அங்கே வருகிற பதில் 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இப்படிப்பட்ட அந்த வேண்டுகோளுக்கு சூலமித்தியாளின் பதில் என்ன? என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியே நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன், ஆனால் அங்கே என் நேசரோ இல்லை, அவர் போய்விட்டார். நமது வேதாகம தேவன் அத்தனை அன்புள்ளவர், நம்மை ஒருபோது எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். சீக்கிரமா சர்ச்சுக்கு போன்னு வெளியே வீட்டை விட்டு தள்ள மாட்டார். நம்முடைய வேதாகம தேவன் எப்பயுமே அவருக்கு கிடைத்த காரியங்களை நம்ம எப்பயுமே புஷ் பண்ணவே மாட்டார். அவ்வளவு ஜென்டிலான, மிருதுவான, மென்மையான, உன்னதமான தேவன் நம்முடைய தேவன். எப்பொழுதும் கடிந்து கொண்டால் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார். அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடித்த வாழ்வு. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய வேதாகம தேவனை அறிகிறோம். பல தருணங்களில் நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய சோர்வு, ஆவிக்குரிய உறக்கம், சாக்கு போக்கு, பல்வேறு காரணமான பல்வேறு வகையான சாக்கு போக்குகள் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நம்முடைய நேரம், ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நம்முடைய உடல் உழைப்பு, ஆண்டவருக்கு உடனடி கீழ்ப்படிதல்,
கதவை தட்டுகிற சத்தத்தை அவளால் கேட்க முடிகிறது, ஆனால் எழுந்திருக்க மனமில்லை. சாக்கு போக்குகளை அடுக்குகிறாள். ஆனால் நேசர் போய்விட்டார். நேசர் போய்விட்டார். இது எதை கூறுகிறது? ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தொந்தரவே பண்ண மாட்டார், நம்மளை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். ஆண்டு கொடுக்கிற காரியத்தில் கையை பிடிச்சி இழுத்துலாம் வரவே மாட்டார். He will give us the grace, He will give us the freedom to do things. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய வேதாகம தேவன். இங்கே அவர் போய்விடுகிறார். அப்படி போய்விடுவது நிரந்தரமாக அல்ல, நிரந்தரமாக அல்ல. இப்படியா போன நிலையில் நடந்த சம்பவத்தை நாம் அடுத்த வசனங்களை வாசிக்க முடியும். காவல்காரர் அவளை பார்க்கிறார்கள், அவளை காயப்படுத்துகிறார்கள், அவருடைய ஆடை அவரிடத்தில் எடுக்கப்படுகிறது. எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம் ஆவிக்குரிய உறக்கத்திற்கு உள் சென்று ஆவிக்குரிய நிலையை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படியாமல் தவறு செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் வரத்தான் செய்கிறது, வரத்தான் செய்கிறது. இருப்பினும் இந்த சுலமித்தியால் என்னதான் காவலரால் காயப்படுத்தப்பட்டாலும், தன் உடை தன்னிடத்தில் எடுக்கப்பட்டாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து அவளுடைய நேசரை தேடுகிறாள். தன் நண்பருடைய உதவியை அழைக்கிறார். முடிவிலே நேசரை அவள் கண்டுபிடிக்கிறாள். நேசரை கண்டுபிடித்து தொடர்ந்து அவருடைய உறவு மீண்டும் கட்டப்படுகிறது, பலப்படுத்தப்படுகிறது. முடிவிலே அவருடைய நேசரும் அவளும் வீட்டிலே வந்து கூடுகின்ற ஒரு நிகழ்வோடு இந்த புஸ்தகம் நிறைவடைகிறது. ராக்காலத்தில் என்னை அழைக்கும் நேசரின் சத்தம் கேட்டேன் என்ற இந்த பாடலை பாடி ராக்காலத்தில் என்னை அழைக்கும் நேசரின் சத்தம் கேட்டேன். ராக்காலத்தில் என்னை அழைக்கும் நேசரின் சத்தம் கேட்டேன். நேசரின் சத்தம் கேட்டேன். சகோதரியே என் பிரியமே, பூராவே என் உத்தமியே. சகோதரியே என் பிரியமே, பூராவே என் உத்தமியே. கதவை தீர கண்மணியே, காத்திருக்க நேரம் இல்லையே. கதவை தீர கண்மணியே, காத்திருக்க நேரம் இல்லையே. அழைத்தவர் அரவணைப்பவர், அளவற்ற அன்பு கொண்டவர். அழைத்தவர் அரவணைப்பவர், அளவற்ற அன்பு கொண்டவர். ஆதி அன்பு என்னில் இல்லை என்று அப்புறம் கடந்து சென்றவர். அன்புடன் அப்புறம் கடந்து சென்றவர். காலத்தில் என்னை அழைக்கும் நேசரின் சத்தம் கேட்டேன். நேசரின் சத்தம் கேட்டேன். உறங்கினேன், மரிக்கவில்லை, எழும்புவேனும் பலத்தால். உறங்கினேன், மரிக்கவில்லை, எழும்புவேனும் பலத்தால். மங்கி எரியும் என்னை அணைக்காதவரே, வருகிறேனும் பின்னே. ஆருயிரே வருகிறேனும் பின்னே. காலத்தில் என்னை அழைக்கும் நேசரின் சத்தம் கேட்டேன். நேசரின் சத்தம்
சத்தம் கேட்க